நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து கோல்டு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற டேக்கு கோடு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்டோரி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன ஸ்டோரி. ஸோ யாருக்கு சொல்கிறேன் நல்லா புரியும். ஸ்டோரி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருங்க. வெயிட்டிங் ஃபார் யூ ரிவ்யூ. அண்ட் ஆல்வேஸ் நீங்களும் மறக்காமல் ஒரு ரிவ்யூ கொடுத்துருங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இன்னுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எஃப்எஃப் பிடிக்காதுன்னா இந்த சேனலை பார்க்கவே வேணாம். எனக்கு பிஎல் பிடிக்காது, எஃப்எஃப் பிடிக்காது, எதுனாலும் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பிடிச்சவங்களுக்காக மட்டும். இன்ட்ரோ பார்த்தா டேவோட கேரக்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஏன்னா டேக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. அவன் பேரண்ட்ஸ் வந்து அவன் சின்ன பையன் அந்த பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டேவோட பாட்டி தான் வளர்த்துருப்பாங்க. அவங்களும் கொஞ்ச நாளே இருந்திருப்பாங்க. பட் எல்லோரும் டேக்கிட்ட சொத்து இருக்குன்னு சொல்லி அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கிறேன், அந்த சொத்தை என்கிட்ட கொடுன்னு சொல்லி அவனை படாத பாடு படுத்து எடுத்திருப்பாங்க அந்த சின்ன வயசுலேயே. பட் அவங்க பாட்டியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு ஃபுல்லாக டேவை டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. டே அவங்க கூடயே தான் இருந்திருப்பான். அவங்க வந்துட்டு ஒரு தாத்தா. இப்போ அவங்க தாத்தா தானே. ஸோ அவங்க தாத்தா. ஸோ அவங்க தான் ஃபுல்லாகவே டேவை வளர்த்துருப்பாங்க. டே இந்த லெவலுக்கு வந்ததுக்கு நிறைய பேக் போனாக இருந்திருப்பாங்க. பட் அவனை சரிக்க நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனால் டேக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது யாரு மேலேயும் துளி கூட கிடையாது. யாரையுமே நம்ப மாட்டான். வீக் வந்துட்டு ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. அவங்கள வந்து டேப்பை கொஞ்சம் நம்புவான். ஸோ அந்த லெவலில் இருக்கும். அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா டே வந்து ஒரு கெஃபேல வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனோட செக்ரட்டரி வந்துட்டு என்னாச்சு சார், அவன் ஒன்று நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு டே அவனையே பார்த்துட்ருக்கான். அண்ட் டே முன்னாடி உட்காந்துட்டே என்னாச்சு டே, இப்போ தான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதான் உன்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு உடனே உன்னை கூப்பிட்டேன். ஆஃபீஸ்க்கே வந்திருக்கலாமே, நான் ஆஃபீஸில் தான் இருந்திருப்பேன். நீ ஆஃபீஸில் தான் இருக்க, ஆனால் அதை ஆஃபீஸில் வச்சு சொல்ல வேணா, எனக்கு தனியாக அவன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவையே பார்க்குறான். டே அவன் முன்னாடி ஒரு ஃபைல் எடுத்து வச்சுட்டு நேற்று நான் சொன்னேன்ல லாயர் கால் பண்ணியிருக்காரு நான் பார்க்க போகிறேன்னு. ஆமாம் டே பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து முன்னாடி தள்ளி வைக்கிறான். என்ன ஃபைல் இது? லாயர் கொடுத்தாரு, நீ படித்து பாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை அந்த ஃபைல் எடுத்து ஃபுல்லாக படிக்கிறான். என்னட்டு எப்படி போட்டிருக்கு? அதாவது அந்த என்கேஜ்மெண்ட் நாங்கள் சின்ன பையனை அந்தப்போ நடந்தது. ஆனால் அவனை கல்யாணம் பண்ணாங்க சொத்துன்னு எழுதியிருப்பாங்க, நான் நினைக்கவே இல்லை. அதை எழுதியிருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவன் டேவை பார்த்துட்டு வேறு வழி இல்லைல்ல, வேறு வழி இல்லை, ஆனால் என்னால் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டே அந்த பையனே பார்க்குறான். அவன் டே பார்த்துட்டு நீ பாரு டே, இப்போதைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பாக இது உனக்கு வேணும்ல, அந்த சொத்து இல்லாமல் என்ன பண்ண முடியும், நம்ம சொத்தை இப்போதைக்கு வாங்கிக்கலாம், அப்புறம் எதனாலும் பேசிக்கலாம், நீ அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ. டே அவனை பார்த்துட்டு இந்த கல்யாணம் நான் பண்ணிக்கவே மாட்டேன், கல்யாணமே பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து சொத்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டே அவனை பார்த்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக ஆஃபீஸ் வந்திருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். இங்கே டேக்கு மண்டையே வெடிக்குது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய இது இந்த கம்பெனி மொத்தமாக டே கையை விட்டு போயிடும். அந்த ஒரு சைன் வந்து பண்ணல, அவன் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா மொத்தமாக போயிடும். டேக்கு காலையில் அதை யோசிச்சு தலைவலியாக வந்துருச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. டே அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே முடியாதுடா சாமி, நேராக பாருக்கு போயிட்டான். போயிட்டு முரட்டு குடி கூட அந்த பையன் தான் வந்திருக்கு. அவன் டே ஊற்றி குடிச்சிட்டேன்னு. சரி விடு, இப்போ இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணி இவ்வளோ குடிக்கிற, நீ ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு ஊற்ற டே குடிச்சிட்டே இருக்கான். அவன் டேக்கிட்ட சரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அதை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கான். அதை கேட்டுட்டே டே அவ்வளோ குடிக்கிறான். அவனுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அதை மைண்டில் வச்சுட்டு டே பயங்கரமாக குடிச்சிட்டான். அந்த செக்ரட்டரி எழுந்திரிச்சிட்டு டேவோட ஃபோன்லேருந்து அவனோட ஃபியான்சி நம்பருக்கு கால் பண்ணி அந்த ஃபோன் வந்து அட்டன் ஆகிடுச்சு. அவன் பாட்டுக்கு அந்த ஃபோன் அங்கே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் பார்லேருந்து. இங்கே டே செம்ம போது அவன் பாட்டுக்கு என்னால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது போதையில் சொல்லிட்டே இருக்குது. இங்கே ஃபியான்சி வேறு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு என்னாச்சு டே ஏதாச்சும் சொல்லுங்கள், எனக்கு கேட்கவே இல்லை, நீங்கள் பேசுகிறீங்களா, எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு அங்கிட்டிருந்து ஒரு பர்சன் பேசிகிட்டே இருக்காங்க. அந்த பார்டெண்டர் வந்து அந்த சைடு நடந்திருப்பார். அவர் என்ன சத்தம்னு பார்த்தா இங்கே டே ஃபோனில் தான் யாரோ கத்திட்டு இருக்காங்க. அவர் ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு ஹலோ நீங்கள் யார்? டே இல்லையா? டேனா எனக்கு தெரியல, பட் இங்கே ஒருத்தர் செம்மையாக குடிச்சிட்டு மட்டையாக இருக்காது, எனக்கு தெரிஞ்சது அவரோட ஃபோனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அவராக தேடுறீங்கன்னா இந்த பார் தான் இங்கே வந்து கூப்பிட்டுக்கோங்க, இந்த டேபிள் நம்பர். ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஃபோனை வச்சுட்டு அவன் வெளியே வரான். எங்கே போகிற ஜங்குக்கா இந்நேரத்தில்?
தாத்தா ஃப்ரெண்டு கூப்பிட்டான் தாத்தா, நான் தான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஜங்குக் இந்நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் பார்த்தா, மணி 11:30 ஆகுது. தாத்தா நான் போயிட்டு உடனே வந்துருவேன் தாத்தா. ஜங்குக் இந்நேரத்துல தனியா போறது சேஃப் கிடையாது. வேணா இரு தாத்தா வரேன். ஐயோ தாத்தா நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன். நான் நான் உடனே வந்துருவேன். சரி என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஜங்குக் வந்து கார் எடுத்துட்டு வரான். தாத்தா வந்துட்டு போகாதடா போகாதடான்னு சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை. அட போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான். நேரா அந்த பார் தான் வந்திருப்பான். கரெக்டா அந்த பார்டெண்டர் சொன்ன இடத்துல வந்து உட்காந்து பார்த்தா, அங்க டே தான். டே செம்மையா புலம்பிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இன்னும் டேவோட ஃபோன்ல அந்த கால் கனெக்ட்ல தான் இருக்கு. அத கட் பண்ணி விட்டுட்டு, "டே டே டே" அப்படின்னு சொல்றான். டே அப்படியே அந்த ஆஃப் ஐஸ தொறந்து பார்த்துட்டு, "ஹே ஜங்குக்." ஜங்குக் பார்த்துட்டு, "ஆ நான் தான்." "நீ எதுக்குடா இங்க வந்த? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேனே. நீ எதுக்கு வந்த? போ. எதுக்கு என் வாழ்க்கையில வர? என் கண்ணு முன்னாடி வராத. உன்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போகுது." அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து புலம்பிட்டே ஜங்குக்க தள்ளுறான். ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். "டேய் நீங்க எந்திரிங்க. என்னை என்ன வேணாலும் சொல்லுங்க. வாங்க உங்களை கொண்டு போய் நான் வீட்டில் மட்டும் விட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவை தூக்க ட்ரை பண்ணுறான். பட் டே திருப்பி திருப்பி சொன்னதே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜங்குக் கடைசியில் சைலண்ட்டாக உட்காந்துட்டான். ஏன்னா அவனால் சுத்தமாக டே வாசிக்க முடியல. டே வேற புலம்பிட்டே என்னை தொடாத தொடாதன்னு சொல்லி தள்ளி தள்ளி விடுறான். சரின்னு சொல்லிட்டு ஜங்குக் உட்காந்துருப்பான். அவன் செம்மையாக புலம்புறான். ரொம்ப பேசுகிறான். ஜங்குக்கு ஒரு மாருக்கு. பார்டெண்டர் வந்துட்டு, சார் இந்த பாட்டிலை நாங்கள் எடுத்துடுறோம்." அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். "இது என்ன ட்ரிங்க் இது?" சார் இது ஸ்பெஷல் ட்ரிங்க்." "எனக்கு கொடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஜங்குக்கு வாங்கிக்கிட்டான். ஜங்குக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஜங்குக்கு அதை வாங்கி குடிச்சிட்டு அவனுக்கு இவன் சொல்லி சொல்லி இவனுக்கே மன வருத்தம் வந்துச்சு. ஜங்குக்கு அதை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். ஒரு லெவலுக்கு மேலே ஜங்குக்குனால உட்கார முடியல. இவ்வளோதான் இங்கே உட்காந்துட்டே இருந்தோம்னா 2 பேரும் இங்கேயே கிடக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டு டேவை இது பண்ணுறான். அவனால் டேவை ஹேண்டிலே பண்ண முடியல. ஏன்னா டே வெயிட்டாக இருப்பான். சேம் டைம் குடிச்சிருக்கான். ஒரு சின்ன நிதானம் கூட இல்லை அவன்கிட்ட. கஷ்டப்பட்டு அவனை கொண்டு வந்து காரில் தள்ளிட்டான். டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பான். ஸோ டிரைவர் வந்துட்டு இப்போ 2 பேர்த்தையும் நேராக வந்து டேவோட வீட்டை தான் போய் இறக்கி விட்றாங்க. ஏன்னா அங்கே தூக்கிட்டு போக முடியாது. தாத்தா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே டேவோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். டேவை கஷ்டப்பட்டு கொண்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறான். டே இங்கிட்டு போகிறான் அங்கிட்டு போகிறான். என்ன தொடாதடான்றான் தூக்காதடான்றான். புலம்பிட்டே வரான். ஒரு வழியாக கொண்டு வந்து டேவை அப்படியே பெட்டில் தள்ளுறான். டே அப்படியே தொம்முன்னு மயக்க போட்ட மாதிரி விழுந்துட்டான். பட் டேவோட ஃபோர்ஸ்க்கு அப்படியே ஜேகேவே இழுத்துருப்பான். ஜேகே அப்படியே வந்து அவன் மேலே விழுவுறான். அடுத்த செகண்டே டே ஒரு ரொட்டேட் ஆகி அப்படியே கண்ணு மூடி படுத்துட்டான். ஜங்குக் டே பார்த்துட்டு, "எந்திரி டே நீ வெயிட்டாக இருக்க நீ வெயிட்டாக இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறான். அவனால் தள்ளவே முடியல. கொஞ்ச நேரம் தான் அவனாலையும் பார்க்க முடியாது. அதுக்கு மேலே அவனுக்கும் கண்ணு சொக்குது. அவனை தள்ள தெம்பேடாத மாதிரி இருக்கு. அப்படியே அவனும் படுத்து தூங்கியிருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் மேலே வந்துட்டு அவன் எந்திரிச்சு உட்காந்து மறக்கவே, "அம்மா" அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா இங்கே டே தான் எந்திரிச்சு உட்காந்துட்டு, "எனக்கு வாந்தி வருது." வாந்தி வந்தால் போங்க டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி திரும்புகிறான். "எனக்கு வருது கூட்டிகிட்டு போ." கூட்டிகிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கஷ்டப்பட்டு ஜேகே எழுந்திரிச்சிட்டு டேவை பேலன்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறான். அவனால் எந்திரிச்சு நடக்க முடியல. அதனால் இவனை எழுப்பிட்டான். 2 பேர் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் கொள்ள கூட போகலாம். அதுங்காட்டி டே வாமிட் பண்ணிட்டான். டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜேகே நவந்துட்டான். ஏன்னா ஜேகே மேலேயே திருச்சிச்சு. சேம் டைம் டே மேலே தான். "என்ன இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படியே டே க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு, "சாரி." "போங்க இப்போ என்ன பண்ணுறது நான் இதை?" அச்சோ அப்படி சொன்னால் அவன் ஷர்ட்டை வர இழுத்து பிடிச்சிக்கிட்டான். அதேமாதிரி அவன் ஷர்ட்டில் பிடிச்சிக்கிட்டான். உடனே டேவும் அவன் ஷர்ட்டை இழுத்து பிடிச்சிட்டு அச்சோ அப்படின்றான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு போச்சு அப்படி சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை பார்த்துட்டு, நல்ல ஷர்ட்டு தாத்தா ஆசையாக வாங்கி கொடுத்த ஷர்ட்டு. வேமாட்டே அவனோட ஷர்ட்டையும் கழட்டிட்டு, நான் கஷ்டப்பட்டு வாங்கின ஷர்ட்டு, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அப்புறம் எல்லோரும் மட்டும் என்ன திருடியா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு பார்க்குறான். அவன் பேண்ட்லேயே பட்டுருச்சு. ஜேகே டக்குன்னு அவன் பேண்ட்டையும் கழட்டி அவனுக்கு வாஷிங் மிஷினில் போடுறான். வேகமாக வந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டான். என்ன பண்ணுறீங்க? நீ மட்டும் போட்டில நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஷிங் மிஷினில் போட்டான். ஜேகே அதுக்கப்புறம் அந்த வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்டு பார்க்குறான். டேக்கு இன்னும் போதை தெரியவே இல்லை. அவன் இன்னும் முக்கா போதையிலே தான் கிடக்குறான். போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜேகே வந்துட்டு வெளியே வரான். டே பின்னாடியே வந்துட்டு, "எனக்கு தூக்கம் வருது எனக்கும் தான் வருது" அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஜேகே போய் பெட்டில் படுத்துக்கிட்டான். அப்படியே வந்து டேவும் படுத்துட்டு, "என் மெத்தையை காணோம். மெத்தையில் தான் 2 பேர் படுத்திருக்கோம். கண்ணை திறந்து பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே படுத்துக்கிட்டான். பட் டே படுக்கவே மாட்டேங்கிறான். "என் மெத்தையை காணோம். எங்கே உங்கள் மெத்தை?" அப்படின்னு. "என்ன என் மெத்தை?" அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு ஜேகே மேலே விழுவுறா. ஜேகே, "ஐயோ நான் மெத்தை இல்லை இல்லை நீ தான் என் மெத்தை" அப்படின்னு சொல்லிட்டு டே க்யூட்டாக பேசிட்டு படுத்துக்கிட்டான். ஜேகே அவனை பார்த்துட்டு, "அவர் வெயிட்டாக இருக்கார்
தள்ளலாம் முடியலப்போ அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். அப்படியே 2 பேர் தூங்கியிருப்பாங்க. 2 பேர் மேலே ஒரு பெட்ஷீட் கூட கவர் பண்ணல. ஜஸ்ட் அதோட அது பாட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு 2ம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஏன்னா காலையிலேருந்து ஜேக்கோட தாத்தா ஜேக்கு கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஜேக்கு ஃபோனே அட்டன் பண்ணவே இல்லை. அவர் சரி டேட்டை சொல்லி டேவை கூட்டிகிட்டு போய் அவனை தேடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேகமாக அந்த டோர் ஓப்பன் பண்ணியிருப்பார். டே அது அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா ஜேக்கு கீழே மேலே டே படுத்துருக்கான். அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் வந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு கடவுடன் டேவை எழுப்புறாரு. டே அப்படி எழுந்திரிச்சு பார்த்துட்டு என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவர் பயங்கரமாக டேவை முறைக்கிறாரு. என்னாச்சு தாத்தா, ஏன் என்ன முறைக்கிறீங்க? அவர் அப்படியே கீழே பார்த்தா அங்கே ஜேக்கு தான் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். என்ன நினச்சிட்ருக்க நீ, கிவா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அவர் டே கை பிடிச்சிருந்துன்ட்டு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா தாத்தா அதை அப்படி சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக நிற்கிறாரு. நீ தான் சொல்லிட்டே என் பேரனை பிடிக்கிறேன், நான் தான் அன்றைக்கி வந்து சொன்னேன்ல என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி. அதுக்கு முடியாது, அவன் ஃபியான்சி ஜஸ்ட் நீங்கள் பண்ணி வச்சது தான், அவன் வந்து என்னோடய ஃபியான்சி கிடையாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் என் பேரனை அது என்ன கோலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேவை முறைக்கிறாரு. தாத்தா அது இல்லை தாத்தான்னு ஏதோ சொல்ல வரான். இங்கே பாருட்டே, நான் வந்து இவ்வளோ வருஷமாக நான் நல்லா பார்த்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன். உங்கள் பாட்டி வந்து என்கிட்ட கடைசியாக சொன்ன விஷயம் என் பேரனை நல்லா பார்த்துக்கணும். உங்கள் பாட்டி சொன்ன மாதிரி நான் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் அதுக்காக என்னோட பேரனோட லைஃப்பை என்னால் விட்டுற முடியாது. இப்படி இருக்கும் என் பேரன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டுக்கு போகிறாரு. இங்கே டேக்கு ஒன்றுமே புரியல. டேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஒன்றுமே இல்லை, எதுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு. அவனுக்கு அடுத்த செகண்டே தோணுது அப்போ ஏன் நம்ம பாடியில் ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு. போதேனா அது என்னன்னே தெரியல. அவன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்கான். அவனுக்கு தலை வலிக்குது. அவனால் இப்போ கண்டிப்பாக தாத்தாவை போய் எதிர்த்து எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவர் பார்த்த விஷயம் அப்படி அவர் சொன்னதே நியாயம்தான். இத்தனை வருஷமாக ஒன்றை வளர்த்தனாலும் எனக்கு என் பேரை முக்கியம், என் பேரை நான் கல்யாணம் பண்ணிக்கோ அவ்வளோதான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. அவனுக்கு அப்படியே தலையே சுற்றுது டேக்கு. ஜேகே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இருந்திருக்கு. அவனுக்கு அப்படியே கேராகவே இருக்குது. அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு எங்கே இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை தேய்ச்சிட்டே பார்க்குறான். முன்னாடி அவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரேம், செம்ம ஹைட்டு, அந்த செவ்வரில் முக்கால்வாசி இருக்குது அந்த ஃப்ரேமு. அவ்வளோ பெருசுக்கு டே நிற்கிற ஃப்ரேம் இருக்கவே டேருமா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக்கு. அவன் ஷாக்காகி அதை பார்க்குறாங்காட்டி பார்த்தா அவன் பாடியில் ட்ரெஸ் இல்லை. அவன் என்ன வெறும் ட்ராக்கரோட படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே டேருமே பார்க்குறாங்க, யாரும் இல்லை, டோர் வேறு ஓப்பனில் இருக்குது. கடகடன்னு போய் டோரை லாக் பண்ணிட்டான். என்னன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் என்ன ஒன்றும் புரியாதனா அவன் ஃபோன் எடுத்து பார்த்துருப்பான். என்னாச்சு, ஃபோனில் ஏதாச்சும் நம்ம இது பண்ணியிருக்கோமா, யார் நம்ம கால் பண்ண, நம்ம ஏன் இங்கே வந்தால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. கடைசியாக டேட்டேருந்து கால் வந்தது ஞாபகம் இருக்குது, இங்கே வந்தது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை. அவன் பார்த்தா டிரைவருக்கு கால் பண்ணியிருக்கான். அவனுக்கு அதுவே ஞாபகம் இல்லை. வேகமாக டிரைவருக்கு கால் பண்ணி நேற்று நைட் நீங்கள் வந்தீங்களா அங்கிள்? ஆமாம் தம்பி, நீ கால் பண்ணி அந்த பார்க்கு வர சொன்னில, வந்திருந்தேன். உடனே கொண்டு அந்த டே தம்பி வீட்டில் விட்டுருந்தேன், என் தம்பி வந்து கூப்பிட்டு வருமா? ஆமாம் நீங்கள் இங்கே டே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சுட்டு அமைதியாக ரெஸ்ட் ரூமில் போய் நிற்கிறான். அவன் யோசிக்கிறான். அவனுக்கு மண்டை வெடிக்குது. எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரெஸ்ஸு இங்கே ரூமுக்குள்ளே எங்கேயுமே இல்லை, ஃபுல்லாக தொழிலிருப்பேன். சரி பாத்ரூம்லேயே இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பாத்ரூம்லேயும் காணோம். அப்போ எங்கே போச்சு என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி தலையை சொல்லிட்டே பார்த்தா வாஷிங் மிஷின் அங்கே இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் ட்ரெஸ் இருக்குது, இல்லை ஜேகே ட்ரெஸ் இருக்குது. அவன் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு பார்க்குறான். அது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா அது ட்ரையரும் சேர்ந்து தான் இருந்திருக்கும். அவன் சரி நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே போய் என்னென்னு கேட்போன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக அந்த வாட்டரை திறந்துட்டு அப்படியே தண்ணி கடையில் நிற்கிறான். எல்லாமே அடுத்தடுத்து ஃப்ளாஷ் ஆகுது. அப்பா நான் கூட ஏதோ நினச்சி பயந்துட்டேன். சத்தியமாக விஷயம் எனக்கு உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தான். இங்கே டேஸ்ட் செம்மையாக முறைக்கிறான் ஜேக்கு பார்த்து. இவன் ஏன் நம்மளை எப்படி முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேக்கிட்ட வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், டிரைவர் வந்திருக்காரு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஜேகே எப்படி டே பார்த்துட்டு அது அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்ல வரான். கடைசியில் நீங்கள் நினைக்கிறது தானே எல்லாம் சாதிக்கிறீங்க. தாத்தா என்னென்னா அன்றைக்கி வந்து என் பேரை கல்யாணம் பண்ணிக்கோன்றாரு. கேட்டால் முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குனார். அது முடியாதுன்னு நான் சொல்லி முடிக்கல. உடனே அடுத்த செகண்டே எனக்கு லாயர்ட்டேருந்து கால் வருது, உனக்கு சொத்து வேணும்னா அவனை கல்யாணம் பண்ணினா மட்டும்தான் உனக்கு சொத்துன்னு சொல்லி. இப்போ பார்த்தா நீ யார் உங்களை ஆனால் எல்லாமே உங்கள் பிளான் படி பண்ணுறீங்களே நீங்கள். அப்படி இல்லாட்டே இங்கே எதுவுமே பிளான் இல்லை. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுனான்னு சொல்லி சொல்ல வரான். என்ன நடந்துச்சுனானா காலையில் எந்திரிச்சப்போ எப்படி இருந்த அப்படியே சைலண்டாக சீக்கி பார்த்துட்டு அதுக்கு நம்ம சொல்ல வரான். புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். கடைசியில் நீங்கள் நினச்சதான் நடந்திருக்கு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கான்.
டே வந்துட்டு அப்படியே கத்த கத்த ஜேகே சைலண்ட்டாக நான் வீட்டுக்கு போகிறேன். போய் தொலை, அதான் நீங்கள் நினச்சதானே நடக்குது. கடகடன்னு வந்து ஜேகே வீட்டுக்கே வந்திருப்பான். அவங்க தாத்தா பார்த்துட்டு, இங்கே பாரு நான் சீக்கிரமாக நான் கண்டிப்பாக டேட்ட பேசுகிறேன், உனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறேன் ஜேகே, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. ஜேகே எதுவுமே சொல்ல அப்படி சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் தாத்தா வந்து திருப்பி என் பையனை கல்யாணம் பண்ணியே ஆகணுன்றாரு. சரி நான் பண்ணிக்கிறேன், நாளைக்கே கூட பண்ணிக்கிறேன். சரி எனக்கு ஓகே தான், நீ இப்போயே கூட என் பையனை கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டார். தாத்தா இந்த டைமில் உண்மையிலே செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறார். அவர் பேரன் லைஃப் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தவன் நெக்ஸ்ட் யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ என் பேரன் லைஃப் அப்படின்னு சொல்லி அவர் இந்த செகண்டில் கொஞ்சம் அப்படி தான் யோசிக்கிறாரு. வந்து ஜேக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வந்திருக்கும், இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வா, நாளைக்கு அங்கே வா, தாத்தாவையும் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஃபைனல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தாத்தா கூட்டிகிட்டு போனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். பட்டு ஜஸ்ட் லொக்கேஷன் தான் சென்ட் பண்ணி விட்ருப்பான். அந்த லொக்கேஷன் கூட என்னன்னு சரியாக பார்க்கல. தாத்தா கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஏன்னா டிரைவர்கிட்ட தான் லொக்கேஷன் கொடுத்துருப்பான். அது என்னென்னவே பார்த்துருக்க மாட்டான். தாத்தா என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், இன்றைக்கி உனக்கும் டேக்கும் கல்யாணம். தாத்தா அதுன்னு இன்னமும் சொல்ல வரான். பட் தாத்தா கேட்குறதா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி 2 பேரும் சைன் பண்ணி உடனே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. தாத்தா அதை டக்குன்னு வந்துட்டு லாயருக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டு இந்த மாதிரி 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு. ஸோ டே மேலேயே எல்லாம் இது பண்ணிடலாம், ஸோ அவனுக்கே ஃபுல் சொத்தும் போட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணிருப்பார். ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே சொத்தெல்லாம் டேக்கு மாற்றுறதுக்கான ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஜேகே வந்து நேராக டேயோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. டே எதுவுமே பேசல, அவன் பாட்டுக்கு இருந்துச்சு ரூமுக்கு போயிட்டே இருக்கான். ஜேகே இப்படி லக்கேஜ் வச்சுட்டு நிற்கிறான். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. டே அந்த ரூமில் போய் டப்புன்னு டோரை லாக் பண்ணியிருப்பான். அதுலேயே ஜேகேக்கு புரிஞ்சு போச்சு அந்த ரூமுக்கு நம்ம போகவே கூடாதுன்னு. அந்த வீட்டில் மெய்டு கூட இல்லை. அவன் இன்னொரு ரூம் எந்த ரூமுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்ருக்கான். டேக்கு பக்கத்து ரூம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். மற்ற எந்த ரூமே அந்தளவுக்கு பெட்லாம் போட்டு அப்படிலாம் பண்ணல, சும்மா வெறும் கட்டில் மட்டும் இருக்குது. இந்த ரூமில் மட்டும் தான் பெட்லாம் போட்டு செட் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ரூம் நமக்கு தான் செட் பண்ணியிருக்கானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த ரூம்குள்ளே போய் அவன் ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். ஜேகேக்கு செம்மையாக பசி வந்துடுச்சு. ஜேகே கீழே வந்து பார்த்தா ஒன்றுமே காணாம். ஏன்னா டே மேக்ஸிமம் வீட்டில் சமைக்கவே மாட்டான். அவன் வெளியவே சாப்பிட்டுப்பான். 2 டைம் ஆஃபீஸில் சாப்பிட்டுப்பான். 1 டைம் மட்டும் வெளியே சாப்பிட்றது, இல்லை 3 வேளையும் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்றது, அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கும். பட் ஜேகேக்கு பசி தாங்கலை. அவன் போயிட்டு டே ஒரு ரூம் டோர் நாக் பண்ணுறான். டே ஓப்பன் பண்ணிட்டு, என்னாச்சு? எனக்கு பசிக்குது. பசிச்சா சாப்பிட வேணும், வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பார்க்குறான். அவன் மூட்டை கண்ணெல்லாம் டுடுக்கு டுடுக்குன்னு வேற அப்பப்போ சிமிட்டிக்கிறான். இங்கே ஒரு திங்ஸும் இல்லை, போய் கடையில் தான் வாங்கணும். தெரியும், ஆனால் எனக்கு இங்கே கடை எங்கே இருக்குன்னு தெரியாது. ஓ கடை எங்கே இருக்குன்னு எனக்கு பசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். டக்குன்னு டே கையை பிடிச்சிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பை கூப்பிட்டு போய் அவனுக்கு நூடுல்ஸ் மட்டும் வாங்கி தரான். அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக அந்த ஷாப்பில் போய் உட்காந்து நூடுல்ஸ் பொறுமையாக தின்னுட்டு இருக்கான். என் தாத்தா காசு கொடுத்தோம் இல்லையா, அவங்கக்கிட்ட எது வேணாலும் கேட்டுக்க சொன்னார். அதனால் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு தின்னுட்டுருக்கான். இங்கே டேக்கு தான் டென்ஷன் ஆகுது. என்னது எல்லாம் நான் தான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஒரு 1 வீக் ஆகிருக்கும். சுத்தமாக டே வந்து ஜங்குக்கு இருக்கதே இந்த வீட்டில் கண்டுக்கவே மாட்டான். ஜங்கு பாட்டுக்கு இப்போ வந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்லேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டான். பட் டே சாப்பிடவே மாட்டான். அவன் பாட்டுக்கு எப்பவும் போல வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கான். எங்கள் ஜங்குக்கு அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்குவான். ஏன்னா டே வந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பான். அதில் வாங்கிட்டு அவன் பாட்டு வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே தான் இருக்கமா இருக்கும். டேக்கு சமைச்சாலும் டே சாப்பிட்ருக்க மாட்டான். 2 நாள் சமைச்சிருப்பான். அதுக்கப்புறம் சமைக்கல. சரிப்போ எதுவும் திங்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அந்த வீட்டுக்குள்ளேயே ஜங்கு பாட்டு நடந்துட்டுருப்பான். இன்றைக்கி டே வந்துட்டு ஒரு 8 மணி போல் வீட்டுக்குள்ளே வரான். கூட வரும்போது இந்த செக்ரட்டரியும் கூட வரான். டே வந்து அவன்கிட்ட பேசிட்டே நேராக 2 பேர் ரூமுக்கு போயிட்டாங்க. இங்கே அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே பார்த்துட்டே இருக்கான். 2 பேரும் ரூமுக்குள்ளே போனப்போ டோரை வேறு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஜேகேக்கு ஷாக்காக இருக்குது. எதுக்கு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணும், செக்ரட்டரி வந்தால் ரூம் டோர்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேர் பேசிட்டு வெளியே வரும்போது லக்கேஜ்லாம் டே பேக் பண்ணிட்டு வரான். டே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க 2 பேரும்? நாங்கள் எங்கே போகிறோம்? இல்லை எங்கே போகிறீங்க, எத்தனை நாள் போகிறீங்க, எப்போ வருவீங்க, ஏதாச்சும் சொல்லிட்டு போனால் தானே எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜேகே அவன் கண்ணை சிமிட்டி கேட்குறான். டே முறைச்சிட்டேன்னு நீ நான் கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடியே வாழ்ந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறியா? அப்படியே வந்து ஜேகே பார்த்துட்டே இருக்கான். எனக்கு இவனை தான் பிடிக்கும், நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் உனக்கு கல்யாணம் பண்ணேன். சீக்கிரமாக நீ நான் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இந்த டிவோர்ஸ் பேப்பர் அப்படி சொல்லிட்டு ஜேகே நிமிஷம் ஐஸெல்லாம் விரித்து பார்க்குறான். ஏன்னா இத்தனை நாள் எதுவுமே இதை பற்றியெல்லாம் பேசினதே இல்லை. எனக்கு பிடிக்காது அப்படிலாம் எதுவுமே சொல்லலாம். அவன் பாட்டுக்கு இருந்துட்டு திடீர்னு அந்த டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஜேகே வாங்கிட்டு டிவோர்ஸா? எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. ஸோ இவன் சொன்னானேன்னு சொல்லி தான் உண்மையை சொன்னால் உனக்கு கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டேன். அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறத தாண்டி
நான் சொன்னான், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், சொத்து உனக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எதனாலும் பார்த்துக்கலாம்னா. ஸோ சொத்தும் எனக்கு வந்துருச்சு, எனக்கு தேவையானது எனக்கு கிடச்சிருச்சு. ஈவன் உனக்கே நான் பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நீ பாட்டுக்கு தான் இருந்த. ஸோ நம்ம போய் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், டிவோர்ஸில் சைன் போட்டு போய் ஒரு முக்கியமான விஷயமா பாரிஸ் தான் போகிறேன். ஸோ இதை மட்டும் சொல்லிட்டு போகலாம், தப்பில்லை. எக்ஸ் ஹஸ்பண்ட் தானே நீ, ஜஸ்ட் சொல்லிட்டு போகிறேன், பாரிஸ் போகிறேன். நீ நான் வரதுக்குள்ளே சைன் போட்டு வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா கூட எனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இல்லை, நீ நான் தாத்தாட்ட ப்ராப்பராக சொல்லியே விட்டுறேன், எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் டிவோர்ஸ் பண்ணி நான் தாத்தாட்ட சொல்லியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் கையை பிடிச்சி போயிட்டே இருக்கான். இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜேகே வந்து அப்படியே அந்த டேபிள் அங்கே இருந்திருக்கும், அந்த டீ டேபிள் அந்த டிவோர்ஸ் பேப்பரை வச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கும். அதை அவனுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அதில் டே சைன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆமாம் டே சைன் பண்ணியிருக்கான். அதை பார்க்க இன்னும் ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜேகே அழுதுகிட்டே அந்த இதை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அப்படியே இந்த சைடு பார்த்தா இவங்க 2 பேர் பாரிஸ் தான் போயிருப்பாங்க. டே 2 பேத்துக்கு ஒரே ரூம் கூட புக் பண்ணாமல. இல்லை மேரேஜுக்கு அப்புறம் அவனை ரூம் புக் பண்ணிக்கலாம், இன்னும் எனக்கு டிவோர்ஸும் ஆகலை, டிவோர்ஸ் ஆகட்டும், அஃபிஷியலாக எல்லாமே பண்ணலாம். இப்போ கூட அஃபிஷியலாக பண்ணலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறான். சரி பண்ண வேணாம், நீ இப்போ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பக்கத்து ரூமுக்குள்ளே போயிருப்பான். அவன் ரூமில் போயிட்டு அவன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் மீட்டிங்லாம் போயிட்டு 2 பேரும் நைட்டு தான் ரூமுக்கு வந்திருப்பாங்க. ரூமுக்கு வந்து 2 பேரும் செம்ம டைமில் தூங்கிட்டாங்க. ஒரு 12 மணி 1 மணி இருக்கும். அந்த டைமில் சடனாக டேக்கு முழிப்பு வருது. முழிச்சிட்டு பார்க்குறான், அவனுக்கு அதுக்கப்புறம் தூக்கமே இல்லை. ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஒரு 4 மணி 5 மணியாக இருக்கும் மார்னிங். அந்த டைமில் ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது டேக்கு. அது லிட்டரலி அந்த மாதிரி ஒரு சவுண்ட். அவனுக்கு ஒன்றுமே புரியல, எந்த ரூமில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த சைடு ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் காதை வச்சு கேட்குறான். பட் அந்த ரூம் சைடு இருந்து வரல, அவன் செக்ரட்டரி இருந்த ரூம் சைடு இருந்து வருது. டேக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது, அந்த ரூம்லேருந்து எப்படி ஒரு சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த டோர் க்ளோஸில் இருக்கும், பட் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நேரமாக அந்த கதவுக்கிட்டே நின்று பார்த்துட்டே இருக்கான். போய் டோர் ஓப்பன் பண்ணலாம், நாக் பண்ணலாம்னு நினைக்கிறான். பட் அதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. அவன் சரி இதான் என்ன எதுன்னு மார்னிங் கேட்டுக்கலாம், ஒரு வேளை மூவியாக இருக்குமோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிட்டே இருக்கான். ஸோ அந்த யோசிச்சிட்டே நின்று இருந்தப்பே ஒரு 1 hour ஆகிருக்கும். 6 மணி போல் அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து ஒரு பையன் வந்துட்டு ஹுட்டியெல்லாம் போட்டு அவ்வளோ ஃபுல்லி பிளாக்கில் கவர் பண்ணிட்டு ஓகே பாய் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடுறான். எங்கள் டேக்கும் ஒன்றுமே புரியல. இவனும் பாய் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு மாதிரி கொஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். டக்குன்னு வந்துட்டு முக்கால்வாசி டோருக்குள்ளே வந்து டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டு பார்க்குற மாதிரி பார்த்துருப்பான். அப்படியே ஷாக்கில் போய் ரூமில் படுக்கிறான். டேக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசியிருக்கவும் மாட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சாணியெல்லாம் போய் செக்ரட்டரிகிட்ட கேட்டிருப்பான், இந்த மாதிரி சுச்சுவேஷனால தான் மேரேஜ் பண்ணிட்டோம், பட் எல்லாமே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக பேப்பர்லாம் ரெடி பண்ணியிருப்பான். சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கன்சர்ன்லாம் பண்ணிட்டு இங்கே இருந்தால் நீ ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன், நம்ம வா பாரிஸ் போகலாம், அங்கே போய் அந்த ப்ராஜெக்ட்டை பார்ப்போம், கொஞ்சம் 2 பேர் ரிலாக்ஸாக ஊர்லாம் சுற்றி பார்ப்போம், நீ நார்மலாக இருவா அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பான். பட் இதை பார்த்ததுக்கப்புறம் டேக்கு மனசே ஆகலை. டேக்கு வந்து ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், அது ஜிமின் தான். ஜிமின்கிட்ட கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி பயங்கரமாக பண்ணுறான். என்னடா பண்ணி வச்சுருக்க இல்லைடா, சரி இரு நான் என்ன விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாமே விசாரிச்சிருப்பான். ஜிமின் ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாக ஆளுங்களை வச்சு அலசி ஆராய்ஞ்சு 8 மணிக்கு கால் பண்ணிட்டான் டேக்கு. இப்போ அவன் பக்கா ஃப்ராடு, உன் சொத்துக்காக மட்டும்தான் உன்கிட்ட இருக்கான். ஸோ நீ ஏன் எப்படி இதை கண்டுக்க மாட்டேன் நான் அவன் அப்படி இல்லை நினச்சேன்டா. அவன் என்கிட்ட இங்கே பாருட்டே, வெளித்தோட்டத்தை வச்சு யாரையுமே நம்ப முடியாது. அவன் உன்னோட ஆப்போசிட் டீமோட லவர், அவனோட லவராடா. உன் சொத்தெல்லாம் வாங்கி மொத்தமாக விற்று அவனோட பிஸ்னஸ் அவன் டெவலப் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி இவனை அதுக்காக தான் கிட்ட விட்டுருக்கான், நீ என்ன பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருப்பான். இங்கே டேக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்கும். அப்படியே உட்காந்துருப்பான். அவ்வளோ அழுறான். ஏன்னா நான் அவ்வளோ நம்பியிருப்பான். ஆனால் இவன் பயங்கரமாக ஏமாற்றிட்டான்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி ஜிமின்ட்டு கால் வருது. தாத்தா எனக்கு கால் பண்ணாடா. என்னாச்சு ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுத வயசில் தான் கேட்குறான். ஜெக்கிக்கு உடம்பு சரியில்லையாம். ஜெக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிக்கிறான். தெரியல, தாத்தா வீட்டுக்கு போயிருக்காரு. ஜெக்கி கையை கட் பண்ணி மயக்கம் போட்டிருக்கான்டா. அவனுக்கு அப்போ தான் ஃபீல் ஆகுது, டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டு வந்து அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக டிக்கெட்லாம் போட்டு கடகடன்னு வந்துருப்பான். அந்த செக்ரட்டரிகிட்ட சொல்ல கூட இல்லை. அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கத்தான் அங்கே இல்லை. அவன் எங்கே போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கால் பண்ணிகிட்ருக்கான். திடீர்னு பார்த்தா போலீஸ் தான் அவன் கையில் இருக்க ஃபோனை பிடுங்குறான். அவன் பார்த்துட்டு சார் அது எதுக்கு என் ஃபோனை பிடுங்குற அப்படின்னு சொல்லி எதை சொல்லுறான்.
பிஸ்னஸ்மேன் கிம்மை ஏமாத்தினதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். இல்லை நான் 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 அப்படின்னு எதுவும் சொல்ல வரேன். பட் அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி இங்கே சியோலுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே வேகமாட்டே வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். அங்கே பார்த்தா ஜேகேக்கு வந்து கையில் கட்டியிருக்காங்க. அவனுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுருக்காங்க. ட்ரிப்ஸ் இறங்கிட்டுருக்கு. அவன் பார்க்கவே அவ்வளோ பாவமாக இருக்கான். டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது ஒன்றும் அவனோட ட்ரூ லவ் கிடையாது. பட் அதுக்காக இப்படி ஒருத்தனை கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அவன் நம்மளால் சூசைட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செம்மையாக அழுதுட்ருக்கான். அப்போ தான் தாத்தா வந்து வந்திருப்பார். அவர் வந்துட்டு டேவை பிடிச்சி அடி நடிக்கிறாரு. என்ன தைரியம் தான் என் பேர் இப்படி பண்ணலாம், நீ பிடிக்கலன்னு சொன்னில, கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருந்தேன்னா நான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்க மாட்டேன். இப்படி அவனை கொண்டு இந்த ஹாஸ்பிட்டலில் போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என் பேரை செத்து போயிருப்பான். நான் பார்க்க போலனாலே செத்துருப்பான். எல்லாம் உன்னால்தான் சொல்லிட்டு அவர் போட்டு டேவை அடின்னு அடிக்கிறாரு. அவருக்கு பட் என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே இல்லை. ஆனால் அங்கே ஜேகே சூசைட் பண்ணியிருந்தான். அந்த ஒரு ரீசனுக்காக அவர் போட்டு அப்படி அடிக்கிறாரு. அவ்வளோ அடியும் வாங்கிட்டு அவ்வளோ அழுதுட்ருக்கான். ஜிமினும் வந்திருப்பான். தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தாத்தா பிடிச்சிட்டான். ட்ரிப்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த ட்ரிப்ஸை மாற்ற சொல்லிட்டு தாத்தா உன்னை விடுங்க தாத்தா, அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. பட் தாத்தாக்கு எவ்வளோ ரீசன் சொன்னாலும் அக்செப்டே பண்ணிக்க முடியல. நீ அவனை விட்டுட்டில அந்த டிவோர்ஸ் இதை சொல்லவே இல்லை. ஏன்னா தாத்தா அங்கே போய் பார்த்தப்ப ஜேகே மட்டும் தான் அப்படி இது உயிருக்கு பாதி தான் இருந்திருப்பான். தவிர அந்த டிவோர்ஸ் பேப்பர் அங்கே இருந்திருக்காது. தாத்தா பார்த்துருக்கவே மாட்டார். அவர் என்ன சண்டைனாலும் சரி இப்படி என் பேரனை பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். அதாவது பாரிஸ் போயிட்டேன், போகிறதுக்கு முன்னாடி சண்டை அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் ஜிமின் சொல்லியிருப்பான். அது தவிர ஜிமின் எதுவும் சொல்லலை. ஸோ மற்ற எதையுமே சொல்லாமல் இதை மட்டும் சொல்லியிருப்பான். தாத்தா அதுக்கே சண்டைனதுக்கே என் பேரன் இப்படி பண்ணுறான்ல, நீ இப்படி பாசமாக இருக்கவனை போய் இப்படி சண்டை கட்டலாமான்னு சொல்லிட்டு அவர் போட்டு டேவன் அடின்னு அடிச்சு அழுதுட்ருக்காரு. ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஜேகே முழிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே தான் ஜேகே கண்ணே திறந்துருப்பான். அவன் திறந்தனே ஃபஸ்ட்டு பார்க்குறது டே தான். அவன் டேவை பார்த்துட்டு நான் இன்னும் சைன் பண்ணலை அப்படின்னு மட்டும் சொல்கிறான். டேக்கு அவ்வளோ அழுக வருது. டேவன் கையை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படி அழுகுறான். இங்கே ஜேகேக்கு ஒன்றும் புரியல, இவன் எதுக்கு அழுகுறான் அப்படிங்கிற மாதிரி. அவங்ககிட்ட தாத்தா ஒரு சைடு அவரும் அழுதுட்ருக்காரு. தாத்தாவை எவ்வளோ சமாதானம் பண்ணாலும் சரி, அவருக்கு டே மேலே இருக்க கோவமே போகவே இல்லை. என் பேர் இப்படி ஆகிட்டான்ல உன்னால்தான்னு சொல்லி அவர் நான் ஜேகே உன் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன், நீ என்கிட்ட வராது, எனக்கு ஜேகே வேணும்னு சொல்லாதன்றாரு. பட் ஜேகே வந்துட்டு இல்லை தாத்தா நான் டேவோட வீட்டுக்கே போகிறேன்றான். தாத்தா வேணாம், அவன் கூட போனால் அவ்வளோதான் இப்படிதான்றாரு. அவன் இல்லை என்ன ரீசன் நான் தெளிவாக கேட்கணும். தாத்தா இருக்க வரைக்கும் கேட்க முடியாது, அந்த வீட்டுக்கு போனால் தான் கேட்க முடியும்னு சொல்லிட்டு தாத்தா கூட அடம் பிடிச்சி கடைசியில் இங்கே வந்துட்டான். நான் இன்னும் சைன் பண்ணல, நான் தெரியாமல் அதை டஸ்ட்பினில் போட்டேன், நான் உங்களுக்கு சைன் போடுறேன், நீங்கள் சைனை வாங்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிடுங்க, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி டக்குன்னு காலில் விழுத்துட்டாங்க. ஜிகேக்கு ஒன்றும் புரியல. எழுப்பிட்டு என்னாச்சுன்றான். அவன் நடந்ததெல்லாம் சொல்லி நான் தப்பாக புரிஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுட்ருக்கான். நான் உன்னை அப்படி பேசிடக்கூடாது இப்படி பேசிடக்கூடாது அவ்வளோ அழுதுருப்பான். பட் ஜேகே அது எதுக்குமே சொல்லலை. சரி பரவாயில்ல விடுங்க எனக்கு உங்கள் மேலே கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இது பண்ணிட்டான். ஸோ அப்படியே ஒரு 1 month இருக்கும். இப்போ வந்துட்டு நிறைய சாரி கேட்டிருப்பான். பட் ஜேகே வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கான். பெருசாக எதுவும் சொல்கிறதில்ல. சரி அவருக்கு நம்மளை பிடிக்கல, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. சரி வேறு யாராச்சும் பிடிக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கட்டும், நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி தாட்லேயே தான் இருக்கான். ஆனால் வந்துட்டு இங்கிட்டே நிறைய லவ் கொடுக்குறான். ஜேகேக்கு தான் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறேன்னு தெரில. ஏன்னா அவருக்கு என்ன அந்தளவுக்கு பிடிக்காது போல, அதனால தான் அவருக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணும். பட் அந்த ஜெயிலுக்கு போனதை இன்னும் அவன்கிட்டே சொல்லவே இல்லை. அப்படியே இன்னொரு 4 month போகுது. ஃபுல்லாக ஜேகே வந்து டேவை மன்னிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இவன் வந்து ட்ரூ லவ் தேடி இருக்கான், அது கிடைக்காதான் அவன் ட்ரூ லவ் மாதிரி ஏமாற்றவும், இவன் ட்ரூ லவ் நம்பி தான் அவனை பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட ட்ரூ லவ் முன்னாடியே காட்டியிருந்தோம்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளாம் பிடிச்சிருக்கும். நம்ம கொஞ்சம் விலகி இருக்கவும் தான் இவ்வளவும் நடந்திருக்கு. நிறைய பேர் நம்ம கூட இருக்கோம்னா நம்ம ட்ரூ லவ் கொடுப்போம்னு சொல்லிட்டு நிறைய லவ் ஜேகே கொடுக்க ஆரம்பிச்சுப்பான். இன்னும் நிறைய லவ் கொடுக்குறான். அவன் நிறைய சாரி கேட்டு அவனை மன்னிக்க வச்சு அவ்வளோவும் பண்ணி தான் இன்னும் நிறைய லவ் கொடுத்துட்ருக்கான். பட் 2 பேருமே இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. பட் 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நிறைய பாஸ் வச்சு நிறைய லவ் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து ஜேகேவோட பர்த்டே. ஜேகே வந்து அவ்வளோ கிளம்பின்ட்டு இப்போ எங்கிட்டே இப்போ போகிறோம் ஒரு முக்கியமான இடத்துக்கு. அப்படி என்ன முக்கியமான இடம், தாத்தா வேறு ஆஃபன் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன், நம்ம அப்போதுக்கப்புறம் எங்கே வேணால் போனோமே. இங்கே அது இதை விட அது முக்கியமான விஷயந்தான். ஸோ நம்ம போயிட்டு வந்துட்டு உடனே ஆஃபன் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் சரியா. ஆஃபன் போகிறத விட முக்கியமான விஷயம் என் பர்த்டேலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேயோட கண்ணை பொத்துறான். ஜேகேக்கு ஒன்றும் புரியல, காரில் போகும்போதே கண்ணை பொத்தி தான் இருக்கும். இப்போ 2 பேரும் வந்து ஒரு இடத்துல வந்து இறங்குறாங்க.
இது என்ன ஒரு மாதிரி இருக்குது காலில், இது மண்ணு தானே, மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக கையை பிடிச்சி நடக்க வைக்கிறான். டே அது அப்படின்னு சொல்லும்போது டே அப்படியே தூக்கிட்டோம், நடக்க முடியல நான் தூக்கிக்கிறேன். ஐயோ டே அப்படி இல்லை, அது ஒரு மாதிரி கால் புதையிற மாதிரி இருக்கேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸுக்கிட்ட ஏறுற மாதிரி இருக்குது. என்ன ஸ்டெப்ஸில் ஏறுறேன், எங்கே போகிறோம், நம்ம எதாவது சொல்ல, எனக்கு சின்னதாக ஒரு ஹிண்ட் ஆச்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசிகிட்டே இருக்கான். அவன் ஜேகேவை ஸ்டேஜில் இறக்கி விட்டுட்டு ஜேகேவோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தா ஃபுல்லாக வெட்டிங் மாதிரி பீச்சில் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜேகேக்கு பீச் வெட்டிங் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, தாத்தா எல்லாருமே இருக்காங்க. ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே டேவை பார்க்குறான். டே டக்குன்னு முட்டி போட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ. என் லைஃப்பில் ஒரு ட்ரூ லவ் தேடுறதுக்காக நான் நிறைய விஷயம் பண்ணிட்டேன். ட்ரூ லவ்னு நினச்சி ஏமாற ட்ரை பண்ணி அதை புரிஞ்சிக்காம ஒன்றை ஹர்ட் பண்ணி நிறைய விஷயம் ரொம்ப தப்பாக பண்ணிட்டேன் போல். நான் புரிஞ்சுக்கணும் என் ட்ரூ லவ் எதுன்னு. என்னோடய ட்ரூ லவ் நீ தான். எனக்காக நிறைய லவ் கொடுத்துருக்க நீ இன்ன வரைக்கும். இப்போ கூட எனக்கு நிறைய லவ் கொடுத்துட்ருக்க. இந்த லவ்க்கு எந்த அளவுக்கு நான் டிசர்வ்னு தெரில. பட் உனக்கு என் மேலே அவ்வளோ ட்ரூ லவ் இருந்துச்சுங்கிறப்ப நீ எனக்காக அந்த ஒரு விஷயம் பண்ண பற்றியா? நான் இல்லைனா உன் லைஃப் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கல. இப்படி ஒரு லவ் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அதை போய் உதறிட்டு பைத்திய மாதிரி போயிருக்கேன் இல்லைனா, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாரி கேட்கணும். நிறைய சாரி கேட்டே நான் மன்னிச்சிட்டேன். அதாவது தப்பு அப்படிங்கிறது ஒருத்தர் தெரிஞ்சு வேணும்னே பண்ணால் தான் அது தப்பு. நீ தெரியாமல் பண்ணியிருக்க. அந்த விஷயம் வந்து உனக்கு தெரியல. நான் வந்து அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன், உன்னோட ட்ரூ லவ் நான் இருப்பேன் அப்படிங்கிறது தெரியாமல் அவன் தான் ட்ரூ லவ் நீ நம்பினீல, அதுதான் தப்பு. அதுக்குன்னு அந்த தப்புக்கு மன்னிப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பண்ணுற தப்புக்கு ஒரு நாள் ஒரு மன்னிப்பு இருக்குது. அந்த மாதிரி இது உன்னோட தப்பு தான். பட் இனிப்பே இந்த தப்பை நீ பண்ண மாட்டியா, நான் ஒன்று மன்னிக்கிறேன், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான். 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா ரிங்லாம் சேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறான். எதுக்குது சீக்ரெட்டாக அவ்வளோ பெரிய கிராண்டாக நம்மள நடக்க வேண்டிய மேரேஜ் அவ்வளோ சீக்ரெட்டாக அப்படி முடிச்சேனா, இனிப்பே இப்படி இருக்கக்கூடாது. இனிப்பே நம்ம லைஃப் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கிராண்டாக அப்படி இருக்கணும். அதுக்காக தான் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க. சாரி, என்கேஜ்மெண்ட்டுன்ட்டேன். ஸோ அவ்வளோ மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க. ஏன்னா கிம் கம்பெனினா அது அவ்வளோ பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியோட ஓனருக்கு மேரேஜ் அப்படிங்கிறப்ப எவ்வளோ மீடியா பீப்புள்ஸ் வராங்க. அது எல்லாம் கவர் பண்ணி ஜேகே ஃபேஸும் டே ஃபேஸும் மீடியா ஃபுல்லாக ஓடுது. அவ்வளோ இது அவங்க தான் ஃபேமஸ் ஆகிட்ருக்காங்க. ஜேகே வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சரி நம்ம ஆஃப் பண்ணி போகலாமா, இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்காட்டி டே வந்துட்டு வேகமாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பான். அது பார்த்தா ஜெயிலுக்கு எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா டேக்கு ஆப்போசிட்டாக பார்த்தேன் வேலை பார்த்தா அந்த 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சுருப்பான். இவங்க 2 பேர் தான் நம்ம லைஃப்பில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ரீசன். இவன் உன்னோட உயிரே போயிருக்க வேண்டியது இல்லை இவனால். ஸோ உன்னை சூசைட் பண்ண ட்ரை பண்ண வச்சதுக்கும் டே அது அந்த டிவோர்ஸ் பேப்பரை ஃபுல்லாக ரெடி பண்ணது இவன் தான். அதனால தான் நீ அந்த விஷயம் பண்ண. அதுவும் நீயா பண்ணல, இவன் தான் உன்னை தூண்டி விட்டான் ஒரு லைஃப்பில். டே அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்காக பார்க்குறான். சூசைட் பண்ண அவன் தான் சொல்லியிருப்பான். ஏன்னா நீ வந்துட்டு அவன் லைஃப்பில் வந்து ஒரு பேட் லைக் ஒன்றால் தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அவனை நான் லவ் பண்ணிகிட்ருக்கோம், எதுக்கு எங்கள் லைஃப்பில் வர, இப்போ நீ தேவையில்லாமல் அவனை கல்யாணம் பண்ணி அவனை டெய்லி கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சது ஒன்றால் தான், ஓவராக குடிச்சது எல்லாமே நீ தான், யோசின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி ஜிக்கு மென்டல் ப்ரெஷர் பண்ணியிருப்பான். அந்த மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியாது. அதாவது அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அவன் பேசின பேச்சு தாங்க முடியாது. ஓவராக ஒரு மாதிரி ஒருத்தர் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண ரொம்ப பேசிகிட்டே இருந்துட்டு அவங்களோட வீக்னஸ் அடிச்சுட்டே இருந்தோம்னாலே அவங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆக்கியிருப்பான் ஜேகேவை. அந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் ஜேகே சூசைடே பண்ணியிருப்பான். ஸோ உன்னோட சூசைடுக்கான ரீசனே வேணாம், அதுக்காக இவன் மேலே கேஸ் போட்டிருந்தேன். சேம் டைம் என்னோட மொத்தத்தையும் சுருட்ட ட்ரை பண்ணான், அதுக்கான கேஸ் எல்லாமே போட்டு ஜெயிலில் போட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்லுவான். ஒரு மாதிரி ஜேகே அவனை பார்த்துட்டு, ஆனால் நீ எல்லாம் சொல்லி நான் அந்த விஷயத்த ட்ரை பண்ணியிருக்கேன் பாரு, நான் டேட்டை கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரியாக அது டக்குன்னு டேப் பிடிச்சிட்டு அவன் ஒன்று மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். அவ்வளோதான். சிம்டம் அவன் என்னையும் அதே விஷயம் தான் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் ஜேகே கூப்பிட்டு வந்திருப்பான். ஏன்னா ஜேகே கிட்ட வந்து தெரியணும் இந்த லைஃப்பில் இந்த தப்பான நான் முடிவு நீ எடுத்தக்கு ரீசனும் சரி, இவன் தான் ட்ரூ லவ்னு சொல்லி தப்பான முடிவு எடுத்து ஒன்றை இப்படி ஃபீல் பண்ண வச்சனாலும் சரி, எல்லாத்துக்கும் ரீசன் அவன் தான். நம்ம 2 பேரும் லவ் வந்துட்டு கரெக்டாக தான் இருந்திருக்கு. இவன் தான் தேவையில்லாமல் ஆவாத வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த விஷயமே அவன் பண்ணியிருப்பான். ஸோ இதோடு இந்த ஸ்டோரி முடியுது. இதுக்கப்புறம் இவங்க லைஃப் ஹாப்பியாக போகும். ஸோ இவங்களுக்கு பேபி பிறக்கும், அந்த மாதிரி இவங்க லைஃப் இன்னும் ஹாப்பியாக போகணும்னு சொல்லி அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. டேக் குக்ஸ் ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டோரி வந்து அந்த பொண்ணு சொன்ன பையன் கொஞ்சம் டெவலப்டாக அப்படி இருந்துச்சு. நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ நீங்களும் சொல்லுங்கள், அவங்களும் சொல்லுங்கள். ஐம் சாரி, கொஞ்சம் டல்லாக கொடுத்துட்டேனோன்னு ஃபீல் ஆகுது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஹாட் ஸ்டார் சீன் பிடிக்கும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐம் சாரி, இந்த வீடியோக்கு அது வராது. ஏன்னா சுத்தமாக ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை. நான் ஏதோ ஒரு கேப்பில் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே சத்தியமாக டைம் இல்லை. நான் இது போஸ்ட் போட தான் எனக்கு டைம் இருக்குது. அதனால் என்னை மன்னித்து விடுங்கள். ஓகே பாய். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வரும். ஸோ என்னை மன்னித்து 2 வீடியோக்கு போடுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக யாருக்கு போடணும்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாட் ஸ்டார் சீன் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஜிகுக்கு தான். இந்த விஷயத்த சொல்லணும் விஷயம் மறந்துட்டேன் பாருங்க. இனி பேர் வந்துட்டு ஒரு டேக்குக் ஒரு ஜிகுக், ஒரு டேக்குக் ஒரு ஜிகுக் அப்படி தான் வீடியோ வரும். ஸோ இனி பேர் எல்லாமே டாப் ஜேகே தான் வருவான். ஏன்னா இந்த வீடியோ வந்து அவங்க கேட்டிருந்ததுனால எனக்கு பாட்டம் வந்துட்டு ஜேகேவை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் அந்த ஒரு ரீசனுக்காக காட்டியிருப்பேன். ஸோ இன்னும் நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். பட் டைம் இல்லாதனால ஆட் பண்ணல. பட் கண்டிப்பாக உங்களுக்காக இன்னும் ஒரு சீன்ஸ் நிறையா ஆட் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி கொண்டு வரேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனிப்பே அப்படி மட்டும் தான் வரும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். அதாண்டி எனக்கு நெக்ஸ்ட்டு டேக்குக்கு தான் வேணும், நெக்ஸ்ட் ஜிகுக்கு தான் வேணும், நீங்கள் இவங்களுக்கு தான் போடுறீங்க, அவங்களுக்கு தான் போடுறீங்க, தயவுசெய்து அந்த டாக் எனக்கு வேணாம், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக டேக்குக் ஜிகுக் மாற்றி தான் வருவாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ.